வாழ்க்கையில் பல நேரங்களில் தேவையில்லாத சண்டைகள், குழப்பம், கோபம், விவாதங்கள், மற்றவர்கள் செய்யும் தவறினால் நமக்கு ஏற்படும் சிக்கல்கள், இது அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்குமாறு விஷயங்களை சொல்ல போகிறேன். இதை நீங்கள் தெரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையை எளிதாக மாற்றிவிடலாம். இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, தன்னம்பிக்கையை இழக்காமல் மனதை தெளிவாக வைத்து தேவையில்லாத சண்டைகளில் சிக்காமல் வெற்றி பெறுவது எப்படி என்பதை பற்றி தான். ஒரு நாள் சீதா என்ற பெண் தன் எதிர்காலம் எப்படி இருக்கும், தன் கனவுகளை எப்படி அடைவது என்று குழப்பமாக இருந்தாள். அவள் ஷரதா என்ற ஞானியிடம் அறிவுரை கேட்டார். என் வாழ்க்கை என்னாகும், என் கனவுகள் என்னாகும், நான் எங்கே போக வேண்டும், நான் எதை செய்வது, என் மனம் முழுக்க குழப்பமாக இருக்கிறது என்று அவள் ஞானியிடம் சொன்னாள். அதற்கு ஞானி சிரித்தபடியே, குழப்பம் என்பது இயல்பானது. ஆனால் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் சில குணங்களை நீ தெரிந்து கொண்டால் அவை உன் மனதில் தெளிவை ஏற்படுத்தும் என்று சொன்னார். முதல் குணம் நம்பிக்கை. உலகில் நினைத்ததை எதையும் வெல்லும் சக்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு அடிப்படை நம்பிக்கைதான். உன் கனவை நீ நம்பாவிட்டால் உலகமும் அதை நம்பாது. ஒரு விதை நிலத்தில் விதைக்கப்படும் போது அது ஒரே நாளில் மரமாக மாறாது. ஆனால் விவசாயி என்ன நம்பிக்கையோடு விதைக்கிறான், ஒரு நாள் அது பெரிய மரமாக வளரும். அந்த நம்பிக்கையில்தான் விதை நீரூற்றி வளர்க்கப்படுகிறதே தவிர இல்லையெனில் நடவு செய்யவே மாட்டார். அதே போல உன் கனவுகளும். நீயும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கை முளைக்க முடியாது. எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்பிக்கை உனக்கு இருந்தால் உன் கனவை நீ நிச்சயமாக அடைவாய். நீ உன்னை நம்பினால் உன் கனவை அடைய உலகமே உனக்காக வழிவிடும். அடுத்த குணமான செயலை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சோம்பேறித்தனமான கனவுகள் ஒருபோதும் நிஜமாவதில்லை. செயல் இல்லாமல் கனவு வெறும் கற்பனையாகவே போய்விடும். ஒரு சிறிய துளி நீர் துளி துளியாக விழுந்தால் கூட பாறையை வெட்டும் சக்தி உண்டு. ஏன்? அந்த செயல் தொடர்ந்து நடப்பதால் தான். நீ தினமும் சின்ன சின்ன முயற்சிகளை செய்ய வேண்டும். நேற்று செய்ததை விட இன்று சிறிது முன்னேற்றம் இருக்க வேண்டும். இன்று செய்வதை விட நாளை இன்னும் சிறிது முன்னேற்றம் இருக்க வேண்டும். இப்படி செயல் எடுத்துக்கொண்டே போனால் கனவு தானாகவே அடையும். செயல் இல்லாமல் பிரார்த்தனை செய்வது ஒரு இடத்தில் நின்று கொண்டு என் பாதை நீளட்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது போல. நடக்காமல் வலி எங்கிருந்து வரும்? அடுத்த குணம் என்ன என்று சீதா கேட்டார். அதற்கு ஞானி மூன்றாவது குணம் பொறுமை என்று சொன்னார். வாழ்க்கையில் எதுவும் உடனே கிடைப்பதில்லை. நீ விதை போட்டால் நாளை அதில் பழம் வராது. அது ஒரு காலம் எடுத்தே தீரும். அது போலதான் உன் கனவுகளும். நீ செயல் செய்து கொண்டே இருந்தால் விளைவு வரும். ஆனால் சரியான நேரத்தில்தான் உன் கனவினை நீ அடைந்து வெற்றியை காண்பாய். பொறுமை இல்லாமல் உன் கனவினை நீ விட்டுவிட்டால் நீ பெரிய வாய்ப்புகளை இழந்து விடுவாய். பொறுமையோடு காத்திருப்பவனுக்குத்தான் கனவுகள் பலனாகும். பொறுமை கொண்ட மனம் புயலின் நடுவிலும் அமைதியாக இருக்கும். அந்த அமைதிதான் வெற்றியை உனக்கு கொடுக்கும். நான்காவது குணமான உரிமையை பற்றி ஞானி சொல்ல ஆரம்பித்தார். நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் தடைகள் வரும். ஆனால் எந்த தடைகளுக்கு முன் நிற்கும் மன உறுதிதான் உன் சக்தி. உரிமை கொண்ட மனிதன் எதற்கும் அடங்க மாட்டான். பிறர் இது கடினமானது, இது உன்னால் செய்ய முடியாது, இதை செய்வதனால் உன் வாழ்க்கை வீணாக போகும், இதை செய்வதனால் உன் நேரம் வீணாக போகும் என்று சொன்னால் கூட தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு மன உறுதியுடன் அந்த செயலை செய்து முடிப்பார். மனம் உறுதியாக இருந்தால்தான் வெற்றியை அடைய முடியும். ஞானி ஐந்தாவது குணம் திட்டமிடுதல் என்று சொன்னார். எந்த பயணமும் வரைபடம் இல்லாமல் முடியாது. வாழ்க்கைக்கும் அப்படிதான். நீ உன் கனவுக்கு ஒரு திட்டம் அமைத்தால் ஒவ்வொரு நாளும் நீ செய்ய வேண்டியவை தெளிவாக இருக்கும். திட்டமின்றி செயல்படுவது இருட்டில் அம்பு எய்வது போல. அது சரியான இலக்கை அடையாது. அதனால் உன் கனவிற்காக ஒரு திட்டம், ஒரு பாதை, ஒரு கால அட்டவணை வைத்துக்கொள். அதற்கான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வா. எளிதில் உன் வெற்றியை நீ காண்பாய். ஆறாவது குணம்
திறமையை பற்றி ஞானி சொன்னார். வெறும் ஆசையோடு மட்டும் இருந்தால் வெற்றி வராது. நீ திறமையை வளர்த்துக்கொள் என்று சீதாவிடம் சொன்னார். ஒருவர் வில் வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு எய்ய தெரியாது. அதனால் என்னாகும்? அம்புகள் வீணாகும். வெற்றி காண முடியாது. அதே போல திறமை இல்லாமல் இருந்தால் கனவும் சிதறும். அதனால் தினமும் கற்றுக்கொள். தினமும் உன் திறமையை வளர்த்து காப்பாற்று. அதுவே உனக்கு ஆயுதமாக இருக்கும் என்று ஞானி சொன்னார். 7வது குணம் வெற்றி அறிவு. சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பதுதான். இதே சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுத்துவிட்டால் வாழ்க்கை வீணாக போகும். கனவை அடைய முடியாமல் போய்விடும். வெற்றி பெறுவதற்கு மட்டுமல்ல, அதை காக்கவும் அறிவு வேண்டும் என்று ஞானி சொன்னார். அறிவில்லாமல் உழைப்பது பந்தயம் ஓடிக்கொண்டே திசை தெரியாமல் ஓடுவது போல. 8வது குணம் மனத்தெளிவு. குழப்பமான மனம் வாழ்க்கையில் எதையும் அடைய முடியாமல் செய்துவிடும். நீதான் உன் நோக்கம் என்னவென்று தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஒரு கண்ணாடியில் நீர் ஊற்றியிருந்தால் அது எதையும் சரியாக காட்டாது. ஆனால் அது தெளிந்திருந்தால் எல்லாமே பளிச்சென்று காட்டிவிடும். அதுபோலதான் உன் மனமும் தெளிவாக இருக்க வேண்டும். சரியான முடிவை எடுத்து அதற்காக உழைத்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். 9வது குணம் என்னவென்று சீதா கேட்டாள். அதற்கு ஞானி விழித்திருப்பது என்று சொன்னார். வாய்ப்புகள் எப்போதும் நம்மை தட்டுவதில்லை. சில நேரங்களில் சின்ன சின்ன சுவடுகளாக வரும். அதை உணர்ந்து பயன்படுத்தும் திறமை இருந்தால்தான் வெற்றி நமக்கு கிடைக்கும். விழித்திருக்கும் மனம் ஒவ்வொரு அனுபவத்தையும் பாடமாக கற்றுக்கொள்ளும். கடைசி குணம் சிந்தனை என்று ஞானி சொன்னார். சிந்தனையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஒரு சாதாரண சிந்தனை அல்ல, நேர்மையான சிந்தனைதான் உன் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு சேரும். வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டங்கள், கவலைகள், பிரச்சனைகள் வரும். ஆனால் அவற்றை பார்த்து என்னால் முடியாது என்று சொல்வது பலவீனமாகும். அது உனக்கு ஒரு பாடம், ஒரு வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனையையும் உனக்கு பலம் தரும். நேர்மையான சிந்தனை கொண்ட மனிதனை யாராலும் தோற்கடிக்க முடியாது. சீதா அந்த ஞானியிடம், மிகவும் நன்றி குருவே, என் மனம் இப்போது தெளிவாக இருக்கிறது என்று சொன்னாள். அதற்கு ஞானி, இன்று நீ செய்கின்ற சிறிய முயற்சி நாளை உன் கனவின் அடித்தளமாகும். மனதை தெளிவாக வைத்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது என்று சொன்னார். இந்த கதை முடிவடைந்தது. இந்த 10 குணங்களை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வாங்க. இப்போது இந்த 10 குணங்களையும் ஒரு முறை எளிதாக சொல்லிடுறேன். முதலில் நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட். உங்கள் கனவுகளை அடைய நீங்க முதலில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். 2வது செயல், அதாவது ஆக்ஷன். எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த எண்ணத்தை செயலாக மாற்ற வேண்டும். 3வது பொறுமை, அதாவது பேஷன்ஸ். வெற்றி ஒரே நாள்ல வராது, தொடர்ந்து முயற்சி செய்வது அவசியம். 4வது உரிமை, அதாவது டிட்டர்மினேஷன். எத்தனை தடைகள் வந்தாலும், கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் உங்க கனவை விட்டு கொடுக்காம அதுல நிலைத்து இருக்க வேண்டும். 5வது திட்டமிடுதல், அதாவது பிளானிங். முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும். 6வது திறமை, அதாவது ஸ்கில்ஸ். உங்க திறமைகளை நீங்க வளர்த்து கொண்டே இருக்கணும். அதுதான் உங்க கனவை பாதுகாக்கும். திறமைகளை வளர்த்து கொண்டால் உங்க கனவை நீங்க எளிதாக அடையலாம். 7வது வெற்றி அறிவு, அதாவது விஸ்டம். சரியான நேரத்தில் சரியான முடிவெடுப்பது. 8வது மனத்தெளிவு, அதாவது கிளாரிட்டி ஆஃப் மைண்ட். குழப்பமின்றி நோக்கத்தை தெளிவாக வைத்துக் கொள்ளுதல். பிறர் நம் கனவை பார்த்து அது ரொம்ப கடினமானது, உங்களால செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா அதை நீங்க மனதில் எடுத்துக்காம உங்க மனதை தெளிவாக வச்சிருக்கணும். 9வது விழித்திருப்பு, அதாவது அவேர்னஸ். சூழலை புரிந்து வாய்ப்புகளை கையாளும் திறன். 10வது சிந்தனை, முக்கியமா பாசிட்டிவ் திங்கிங் தான். சவால்களை சந்திக்கும் போது மனதை நேர்மையான எண்ணங்களோட நிரப்ப வேண்டும்.